ஸ்டாலினை நேரில் சந்தித்து பரபரப்பு பேட்டி. அதிர்ச்சியில் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியுமே தங்களுக்கு அதிகமான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் காரணத்தினால் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் பெரிய சிக்கல்கள் இருக்கிறதாம். மறுபுறம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது. இந்த இரண்டு நிகழ்வுகளின் பின்னணியில் உள்ள அரசியல் காரணங்களை பற்றியே தற்போது தகவல்களும் வெளியாகி வருகின்றன. அதாவது, முதலில் தொகுதி பங்கீட்டை புரிந்து கொள்ள 2021 சட்டப்பேரவைத் தேர்தலை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது பாமகவிற்கு 23 தொகுதிகளும் பாஜகவிற்கு 20 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருந்தன. மொத்தம் 43 தொகுதிகள் இருந்த நிலையில் தற்போது இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்கள் போட்டியிடுவதே பெரிய சிக்கலாக இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பணியானது இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது. அந்த வகையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது என்றே சொல்லலாம். எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்தி மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என திட்டம் தீட்டி கூட்டணியை அமைத்து வருகிறது. அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொண்ட அதிமுகவோ 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எதிர்ப்பு வாக்குகள் ஒருங்கிணைக்கும் வகையில் பாஜகவை கூட்டணியில் இணைத்திருக்கிறது. அடுத்ததாக அன்புமணி தலைமையிலான பாமகவையும் கூட்டணியில் சேர்த்திருக்கிறது. மேலும் பல ஆண்டுகளாக எதிரும் புரிதிருமாக இருந்த டிடிவி தினகரனையும் கூட்டணியில் இணைத்த எடப்பாடி பழனிசாமி அடுத்ததாக தமாக, புரட்சி பாரதம், ஐஜேகே உள்ளிட்ட பல கட்சிகளை இணைத்து வருகிறது. அந்த வகையில் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி என்பது தொடர்பாக சமீபத்தில் மதுரையில் கூட்டணி கட்சிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுக கூட்டணிக்கு பல்டி அடித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வருகிறதாம். ஆனால் இபிஎஸ் தரப்போ கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க முடியாது என தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் சமீபத்தில் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கான பொதுக்கூட்டமானது நடைபெற்ற நிலையில் எந்த ஒரு அறிவிப்பும் எந்த ஒரு கூட்டணி தொகுதி பங்கீடு பிரச்சனையை பற்றியும் மோடி அவர்கள் பேசவில்லை என்று பாஜகவிலேயே நிர்வாகிகள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது. அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமியிடம் தொகுதி பங்கீடு பற்றி பேசியதனால் எடப்பாடி பழனிசாமி அந்த பேச்சை விட்டுவிட்டு மற்ற விஷயங்களில் ஈடுபாடு காட்டுகிறார் என்று பாஜகவின் தலைமை நிர்வாகிகள் மோடியிடம் புகார் அளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் சமீபத்திய பேச்சுவார்த்தையில் அதிமுக 170 முதல் 175 இடங்களிலும், பாஜக 23 இடங்களிலும், பாமக 18 இடங்களிலும், அமமுக 10 இடங்களிலும், தமாக 3, புரட்சி பாரதம், ஐஜேகே, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஆனால் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என கூட்டணி கட்சிகள் விடாப்பிடியாக இருப்பதால் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்கீடு செய்ய முடியாமல் அதிமுக இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷாவை சந்திக்க சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றிருக்கிறார். மார்ச் 6ஆம் தேதி கூட்டணி கட்சிகளின் தொகுதி பட்டியல் வெளியிட எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளது. எனவே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கும் போது கூட்டணியில் உள்ள அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் வெளியாகியிருக்கிறது. இதனை அடுத்து திமுகவிற்கு உதவும் IAS, IPS அதிகாரிகள் பட்டியல் அமித்ஷாவிடம் இபிஎஸ் ஒப்படைக்க இருப்பதாக அமைச்சர்கள் KN நேரு, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் அவர்கள் மீதான நடவடிக்கையை தீவிரப்படுத்த வலியுறுத்துவார் என்றும் தகவல்கள் கசிந்துள்ளது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு விவகாரம் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி மார்ச் 2ஆம் தேதி காலை 11 மணிக்கு திடீரென டெல்லிக்கு கிளம்பியதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வந்தது. மேலும் அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு பிறகு பாஜக மற்றும் அதிமுக இடையே நடைபெற்ற ரகசிய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாகவே கூறப்படுகிறது. குறிப்பாக பொதுக்கூட்ட மேடையிலேயே மீண்டும் அதிமுக ஆட்சி என
இபிஎஸும் மத்தியில் மீண்டும் என்டிஏ ஆட்சி என பிரதமர் மோடியும் ஒருவருக்கொருவர் முரணாக பேசியது தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில் ஏற்கனவே மதுரையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஏற்க மறுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி பாஜக மேலிடத்துடன் நேரடியாக பேசி சுமூகமான தீர்வு காண அல்லது தனது அடுத்த கட்ட அதிரடி முடிவை அறிவிப்பதற்கு டெல்லி செல்வது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் அதிமுக பாஜக இடையே ஏற்கனவே முரண்பாடுகள் இருந்து வந்த நிலையில் தற்போது அதிமுகவின் மூத்த அமைச்சர்களும் தொகுதி பங்கீடு பிரச்சனையில் தலையிடுவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு இதன் காரணத்தால் புதிய தலைவையை உருவாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாஜக மற்றும் அதிமுக இடையே தொகுதி பங்கீடு குறித்து இழுபறிதான் நடந்து வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டதால் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் டெல்லி செல்ல இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பாஜக 35 முதல் 40 இடங்கள் வரை கேட்கிறதாம். மேலும் அதிமுக பாஜக இடையே இதன் காரணத்தினால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிந்து வருவதாகவே சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பிரச்சனையானது தலைவரி கோலமாக ஆடிக்கொண்டிருக்க, மற்றொரு பக்கமோ பொள்ளாச்சியைச் சேர்ந்த முக்கிய அரசியல் விஐபி ஒருவர் விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக அக்கட்சியின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் தெரிவித்துள்ள செய்தி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ஈரோட்டில் நடைபெற்ற தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டிருக்கும் போது ஒரு ரகசியத்தை உடைத்திருக்கிறாராம். அதாவது அது என்னவென்றால், அந்த நபர் அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுடனும் இணக்கமான உறவில் இருப்பவர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவிலிருந்து விலகி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன் தற்போது அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. சுமார் 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட இவர் கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் பல்வேறு அதிருப்தி தலைவர்களை தாவேகாவிற்கு இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அது மட்டுமில்லாமல் தற்போதோ வருகின்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக அதிமுக கூட்டணி உருவானதிலிருந்தே பாஜகவிலும் சரி அதிமுகவிலும் சரி மூத்த நிர்வாகிகளிடையே பெரிய பிரச்சனைகள் தான் நிலவி வருகிறது. ஒவ்வொரு சர்ச்சையிலும் சிக்கி வரும் நிலையில் தற்போது செங்கோட்டையன் தூக்கியிருக்கும் முக்கிய புள்ளி பாஜகவில் இருக்கும் மூத்த புள்ளியாக இருந்தால் பாஜகவிற்கு பெரும் பின்னடைவாகத்தான் இருக்கும். ஏற்கனவே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று மோடி பேசியிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி கடும் அப்செட்டில் இருந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இது பிரச்சனை முற்றியிருந்தால் பாஜகவானது படுபாதாளத்தில் விழுந்துவிடும் என்றே தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் பார்த்தால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பான முறையில் அதிமுகவுடனான கூட்டணி வைத்திருக்கும் பாஜக படுதோல்வியைத்தான் சந்திக்கும் என்று மேலும் திமுக வட்டாரங்களில் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையே கருத்து கணிப்பு முடிவுகளும் தெரிவிக்கின்றன.